தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. ಅಪಾರ ಕಡ ಸಿದ್ಧಂ ಜಾನದಂ ಶಾಂತೃಗುಣ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ ಗುರು ಪ್ರಭಾವದನು ಕಲಿಯುವುದೇನು ಕಾಚುವಂದು ಯೂಟ್ಯೂಬ್ சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடமொழி ஒவ்வொரு உணவும் அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அடுத்த தலைப்பு வாக் த டாக் வித் மகாபெரிவா. வாக் த டாக் வித் மகாபெரிவா. டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது, அட்ராக்ஷனும் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தானமே பாருங்கள். நேற்று என்ன பார்த்தோமோ அந்த அதனுடைய ஒரு கண்டினியூஷன் சொல்லிக்கலாம். இது வேறு ஒரு பெரிய அனுபவம். புதுக்கோட்டை சுந்தரேசன் அவர் வந்து இப்போ ஓக்காடாட் ஹாஸ்பிட்டலில் பெங்களூரில் வந்தார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. பாய் அவருடைய அவரோட கசின் தான் இப்போ டாக்டர் ரங்கநாத் மிஸ்ரா, ரங்கநாத் நாயக்ன்ற இவர் வந்து அந்த பாயோட கசின். அவர் தான் இவருக்கு அட்டன் பண்ணுறார் சுந்தரேசனுக்கு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு. ஏன்னா ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்திருக்கு. அதனால் ஆனால் பிழைச்சிட்ருக்கார். பெரியவருடைய இதில் அவர் வீட்டில் இருக்கும்போதே அவருக்கு ஹார்ட் அட்டாக் தான், பிழைச்சிட்டார். அப்போ வந்து ஹார்ட்டில் வந்து 3 இடத்துல பிளாக்ஸ் இருந்திருக்கு அவருக்கு. அதில் ஸ்டண்ட்டெல்லாம் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. சுந்தரேசனுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லை, மயக்கத்தில் இருக்கார். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருந்தால் மயக்கத்தில் இருக்கார், மயக்கம் ஐசியூவில் இருக்கார். இப்போ திரும்பி வந்த பிறகு தானே அவர் அந்த மயக்கம் தெளிஞ்ச பிறகு தான் அவர் சரியாக முடியும். ஆனால் பேராமீட்டர்ஸ்லாம் ஓகேயா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒய்ஃபு, அப்புறம் வந்து சுந்தரேசனோட ஒய்ஃபு, பொண்ணு, பிள்ளை எல்லாருமே வந்துட்டு அவளாக இருக்கா. பட் இவர் மயக்கத்தில் இருக்கார். ஆனால் மகாபெரிவா கூடயே இருந்திருக்கார். மகாபெரிவாவோட வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதான் தலைமாட்டில் நான் வச்சுட்டு இருக்கேனேன்னார். அந்த பெரிய மகாபெரிவாவோட திருவுருவப்படத்தை அவர் கையால் கொடுத்த அந்த திருவுருவப்படம் அதை எடுத்து தலகாணி கீழே வச்சுருந்தோம். ஹாஸ்பிட்டலில் இப்போ இருக்கார், ஐசியூவில். அதனால் பெரியவா பார்த்துப்பா அப்படின்னு அவர் வந்து இப்போ படுத்துட்டுருக்கார். இது எப்படின்னா, மகாபெரியா ஒரு கனவு வந்துடுது. என்டிடிவி அப்போ ஃபேமஸாக ஒரு ஷோ ஒன்று உண்டு, வாக் த டாக் ஷோ ஒன்று உண்டு. அவரே சொல்கிறார் சுந்தரேசன், அதனால தான் அதே டைட்டில் வச்சுருக்கேன். அந்த ஷோ மாதிரி தான் இது கனாலில் வந்திருக்கு. இவர் பெட்டில் படுத்துட்டுருக்கார். மகாபெரிவா வந்தார் கனாலில். சுந்தரேசா, நீ எங்கே இருக்க? நான் பெங்களூரில் ஓகாட் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஓ, அவள் என்ன பண்ணினா, ஹார்ட்டில் 3 இடத்துல பிளாக்ஸ் ஸ்டண்ட்டு போட்டிருக்கா. இங்கே 1 வாரம் இருக்கணும்னு சொல்கிறா. ஏதோ நீ பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி தெரியுறதே, ஏன் பயப்படுற? தலகாணி கீழே தான் நான் இருக்கேன்னு, நீ ஏன் பயப்படுற? நீங்கள் இருக்க, ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு போகணுமேனு கொஞ்சம் கவலையாக இருக்குது பெரியவா. சரி, மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? பெரியவா காமாட்சி, இவ அனுகிரகத்தில் எல்லாம் சரியாயிடும். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. குழந்தைகள் மீதி பணத்தை கட்டிடுவா, அவளும் வந்துடுவா, இத்தனை நேரம் வந்திருப்பா. ஆனால் ஏழைகளுக்கு இது மாதிரியான ஒரு இது வந்தால் என்ன பண்ணுவா? இது சுந்தரேசன் சொல்கிறது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு பெரியவா பேச ஆரம்பித்தோன்னா எடுத்தனா அந்த கனாலியே அந்த சினிமாலெலாம் வரா மாதிரி அப்படி ஒரு உருவம் அப்படி சுந்தரேசனில் அப்படி போகிற மாதிரி பக்கத்தில் பெரியவா தண்டத்தோடு நடந்துட்டு, இப்போது ஒரு 2 பக்கம் க்ரீனரி இருக்குது. ஒரு பெரிய ஒரு இது ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காராம். ஒரு பெரிய காம்பவுண்ட் மாதிரி இருக்கான். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இதான் வாக் த டாக் போயிட்டே இருக்கா. பெரியவாள் கூட பேசிகிட்டே போயிட்டு இருக்கா. இவர் பெட்டில் படுத்துட்டு கனவில் இருக்கார். ஆனால் இப்போ வந்து கனவில் இப்போ வெளியில் நடந்து அவர் போயிட்டு இருக்கார். பக்கத்தில் பெரியவா இருக்கா. 2 சாதாரண நடந்து போயிட்டு இருக்கார். பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேசின ஒரு டைலாக் போது தான் அவர் பெட்டில் இருந்திருக்கார். அடுத்து டக்குன்னு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டார். கூடவே பெரியவா வர நடந்து போயிட்டு இருக்கா. இதுதான். அப்போ வந்து இவர் வந்து கேட்டார், மீதி பணத்தை வா கட்டிடுவா, என்கிட்ட கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருக்கேன், குழந்தைகள் மீதி பணத்தை கட்டிடுவா. சரி, நீ எவ்வளோ பணம் கட்டணும்? 3 4 லட்சம் இருக்கும் பெரியவா அப்படின்னாரு. சரி, இந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டணும்னா எவ்வளோ செலவாகும்? 3 கோடி ஆகிடும். சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸு, டைட்டீஷியன், ஃபார்மசி, சப்போர்ட்டிங்
திங்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே வேணும். சரி, உனக்கு அந்த பவரை நான் தரேன், நீ இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறியா? உனக்கு தேவையான பணத்தை நீ கேட்காமலே அவள் வந்து கொடுத்துருவா. நீ அவளை பார்க்கும்போதே உனக்கு தெரிஞ்சிடும் அவள் பணம் கொடுக்குறவா அப்படின்னு. அந்த பவரை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ கட்டுறியா? எனக்கு அந்த மாயையோடு தான் இருக்கணும் பெரியவா, எனக்கு அந்த மாயை இல்லாமல் வேண்டாம், அந்த பவர்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிற? மடத்தில் எவ்வளவு செலவு ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுற, ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தா போகிறோம்ன்றேன், அதிகமாக கேட்டு வாங்கிக்கலையே. இப்போ எல்லாரும் அதில் இது பண்ணுறாளே, இதில் நான் மட்டும் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி போடணுமா? இது சரியானதாக தெரியலையே. அந்த மாதிரி அடுத்தது வந்து பெரியவா வந்து சரி, ஹாப்பினஸ்னால் என்ன, சாரோன்னா என்னது? குழந்தைகளுக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசை, அதை கொடுத்தா அதுங்களுக்கு ஹாப்பினஸ்ஸு. ஆனால் சாக்லேட்டை நிறைய சாப்பிடும்போது பல்லுலாம் டேமேஜ் ஆகிடுறது, அப்போ சாரோ வருது. சாரோ. சரி, அப்போ நீ சொல்கிற இன்றைக்கி ஹாப்பினஸ் வந்து நாளைக்கு கவலையாக சாரோவாக மாறிடுமோ? ஆமாம். சரி, திருப்பி போகலாமா? போகலாம். வேணாம் பெரியவா. ஏன் வேண்டாங்கிற? நான் பிரசாதம் தராமல் ஒன்று அனுப்ப மாட்டேன், இந்தா அப்படின்னு கமண்டலத்தை எடுத்து தீர்த்தம் 3 தடவை தரார், 3 தடவையும் குடிக்கிறார். இது வந்து இப்போ அந்த நடந்து வாக் த டாக் போனார் இல்லையா, திருப்பி அங்கேருந்து நடந்து வந்துட்டே இருக்கா. அப்போல்லாம் ஒரு டைலாகும் கிடையாது, நேராக டக்கு டக்கு டக்குன்னு நடந்து வர அந்த சவுண்டு மட்டும்தான் 2 பேருக்கும் அந்த கனால கேட்டுருக்கிறது. நேராக வந்தார், அந்த லிஃப்ட்டில் ஏறுறா, பெரியவானும் கூடவே ஏறுறா, மேலே வரார். வந்து இவர் பெட்டுக்கிட்ட இவருடைய வார்டுக்கு இவர் வரார், பெரியவானும் கூட வரார். இவர் ஸ்வைன் அப்படி எழுந்து அப்படி அந்த இதில் சினிமாலாம் வரா மாதிரி அந்த உருவம் சுந்தரேசன் அப்படி பூந்து இவர் வந்து அந்த ஐசியூவில் படுத்துட்டு இருக்க இடத்துல போய்டுறார். பெரியவா இப்போ எதிர்க்க இருக்கா. இதெல்லாம் கனவு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான டெக்னாலஜியான கனவை இதை கொடுத்தே யார்? பெரியவா தானே கொடுக்குறா கனவை. அவர் பெரியவா கனவுல வந்தால் நிஜம் அப்படின்றாரு. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு நர்ஸு இருக்கா. நர்ஸு வந்து ஒரு போர்வை எடுத்து குளிராக இருக்குன்னு போற்றி விடுறா. பெரியவா கேட்குறா, யார் இங்கே இருக்கா? இப்போ நர்ஸு பெரியவா. யாருவோ? அவள் காமாட்சி பெரியவா. எனக்கு காமாட்சி மாதிரியே இருக்குது, அதனால் காமாட்சி பெரியவா. ஆமாம், காமாட்சி தான். பை பை அப்படி பெரியவா போயிட்டா. அவ்வளோதான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதவேச்சரம், மகாபிரிய பாதவேச்சரம்.